தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து நிப்பான் இந்தியா நிஃப்டி ஐடி இடிஎஃப் நிஃப்டி பீஸ்னு சொல்லலாம், அதை பற்றி பார்க்க போகிறோம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வந்து இது வந்து ஜூலை 2020 லான்ச் பண்ணாங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்டாக் வந்து முதலீடு பண்ணணும், ஆனால் எனக்கு எந்த கம்பெனியை பற்றியும் தெரியாது, எப்போ வாங்கணும்னு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு கம்பெனி வாங்கினீங்கன்னா டிசிஎஸ் இப்போ 3400, இன்ஃபோசிஸ் 1500, ஹெச்சிஎல் டெக் 1500க்கு மேலே விற்கிது. அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலையில் விற்கும் போது நீங்கள் எந்த கம்பெனியை வாங்கணும்னு உங்களுக்கு தெரியாது, எந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணுன்னு தெரியாது. அப்படி இருக்க சூழ்நிலையில் வந்து நான் வந்து ஐடி செக்டாரில் முதலீடு பண்ணணும், எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது அப்படின்றவங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு வந்து இந்த ஐடி பீஸ். இது வந்து எப்படின்னா, ஒரு கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னா இன்னொன்று பெர்ஃபார்ம் பண்ணணும் நல்லா, இந்த மாதிரி. அதாவது பேலன்ஸ்டாக இருக்கும் உங்கள் முதலீடு. இப்போ வந்து ஒரு கம்பெனி 40% இறங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அதுக்குள்ளே போய் லாக் ஆகிட்டிங்கன்னா 2 வருஷம் 3 வருஷத்துக்கு உங்கள் கேபிட்டல் அமௌண்ட்டு உள்ளேயே கிடக்கும். அந்த கம்பெனி திரும்ப ஏறி பழைய நிலைமைக்கு வந்தால் மட்டும்தான் உங்கள் பணத்தை திரும்ப வெளியே எடுக்க முடியும். அப்படி சூழ்நிலையில் நமக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்குது. அந்த இப்போ நிஃப்டி 50 உள்ள இப்போ 9 ஐடி கம்பெனியில் நீங்கள் முதலீடு பண்ண முடியும், ஆனால் வெறும் 38 ரூபாய்க்கு வாங்க முடியும். இதுதான் இந்த சிஸ்டத்துக்கு தான் இது ரொம்ப ஒரு மக்கள் நிறையா விரும்புகிறாங்க இதை. அப்போ வந்து 38 ரூபா விலையில் நான் வாங்குகிறேன் அப்படின்னா, எதிர்காலத்தில் வந்து ஏஐ தொழில்நுட்பத்தோடு சேர்ந்து ஐடி வளர்ச்சி நல்லா பிரமாதமாக இருக்க போகுது. அப்போ நிப்பான் இந்தியா நிஃப்டி 50 ஐடிபிசி இடிஎஃப் வந்து தேவைப்படும் பொழுது இறங்கும் பொழுது வாங்கிக்கலாம், வேணுன்றப்ப செலவுக்கு வேணுன்றப்ப பணம் வேணுன்றப்ப விற்றுக்கலாம், இந்த மாதிரி உள்ளது. அது பீஸ்னு பேர் வச்சுருக்குறாங்க. ஏன்னா தேனி வந்து அந்த தேனை சேமிக்கிறது போல் பணத்தை சேமித்து வைக்க முடியும். அது மாதிரி பீஸை ஒன்று ஒன்றா வாங்கி கூட நீங்கள் சேமித்து வைக்க முடியும். 38 வாங்கும் போது நீங்கள் 10 பீஸ் வாங்கி சேர்த்து வச்சிங்கன்னா, வாரம் 10 பீஸ் வாங்கினா கூட, இல்லை மாதம் சம்பளம் வாங்குறவங்க மாதம் 10 பீஸ் வாங்கினா கூட உங்களுக்கு வந்து 380 ரூபா 400 ரூபா தான் வரும். விலை ஏறும்போது 400 ரூபா வரும்னா வாங்கிக்கிற வேண்டியதான். 360 36 ரூபாய்க்கு வந்தால் 360 இப்படி வாங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு முறை வாங்கிட்டிங்கன்னா லாங் டேர்முக்கு இதை வச்சுக்கலாம். ஏன்னா கம்பெனி வந்து இறங்கினா கூட 5 கம்பெனி இறங்குதுன்னு வச்சுக்கோங்க, 5 கம்பெனி ஏறி பேலன்ஸ் பண்ணிடும், உங்கள் முதலீடை பாதுகாத்துரும். ரிஸ்க் ஐடி செக்டாரில் இருந்தாலும் இது ஆவரேஜாக எல்லா கம்பெனியும் இருக்கிறதுனால பல செக்டார்களில் உள்ள கம்பெனி இருக்கும். ஐடியிலே பல செக்டார்கள் இருக்குது. ஏஐ டெக்னாலஜி இருக்கும், ஃபைனான்ஸ் செக்டார் இருக்கும், இப்படி எல்லாம் கலந்து இருக்கிறதுனால இந்த இடிஎஃப்பில் உங்களுக்கு வந்து மிக்சடு. உங்களுக்கு இதை பற்றி ஒரி பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் முதலீடு பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கலாம். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நீங்கள் பார்க்க வேணாம், எதையும் தேட வேணாம், எதுவுமே செய்யணும். மார்க்கெட்டில் ஏறிச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லாட்டி அது பாட்டுக்கு விட்டுறலாம். லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இது. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் அதிக வேல்யூமில் ட்ரேட் ஆகுது. அப்படிங்கும்போது உங்களுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக விற்கலாம், வாங்கலாம். இடிஎஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்டு, மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி இல்லை. மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தால் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா 1 வருஷம் லாக்இன் பீரியடு, 1 வருஷத்துக்குள்ளே விற்க முடியாது, இந்த மாதிரிலாம் இருக்கும். உங்களுக்கு அவசரத்துக்கு திடீர்னு பணம் தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் பீஸ், ஒரு 50 பீஸ் 100 பீஸ் உங்கள் தேவைக்கு தகுந்து விற்றுக்கிறக்கூடிய ஒரு அருமையான சேமிப்பாக இருக்கும் இது. ஐடி பீஸ் வந்து கேபிட்டல் லெட்டரில் நீங்கள் போடணும். ஐடி பீஸ்ன்னு போட்டிங்கன்னா இந்த இது சர்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், வந்துடும். நிப்பான் இந்தியா நிஃப்டி ஐடின்னு வந்துடும். அப்புறம் வந்து இதோட ப்ரைஸ் ரேஞ்சை பார்த்துருவோம். ப்ரைஸ் ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா, ஹை வந்து 49.76, இப்போ 49 ரூபா வரைக்கும் போயிருக்கு. லோ 33 ரூபா வரைக்கும் கீழே வந்திருக்கு. நேற்று ஃப்ரைடே க்ளோசிங் வந்து 38.72, 38 ரூபா 78 காசு. இதை நம்ம கன்சிடர் பண்ணுற லெவல் பார்த்திங்கன்னா 35 ரூபா, அதுக்கு கீழே போனால் 32 ரூபாய்க்கு வாய்ப்பு கிடைச்சா வாங்கலாம். இப்போ வாங்கக்கூடாது, ஆனால் இப்போ நல்லா இறங்கி தான் இருக்குது. வாங்கணும்னா வாங்கிக்கிட்டே இருக்கலாம் எஸ்ஐபியில். ஆனால் இப்போ வாங்குறத விட இன்னும் கொஞ்சம் இறங்கட்டும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஐடி செக்டார் மொத்தமாக இறங்கும் பாருங்கள், அப்போ இது 35 ரூபாய்க்கு கட்டாயமாக கிடைக்கும். அப்போ நீங்கள் கிடைக்கிறப்ப இந்த வாய்ப்பை விடவே கூடாது. அப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் இதை வச்சுக்கிறணும். ஏன்னா உங்களுக்கு தெரியாது, மறந்துடுவீங்க. நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இதை ஈஸியாக கன்சிடர் பண்ணலாம். நம்ம இது கோல்டு பீஸ் பார்த்தோம், சில்வர் பீஸ் பார்த்தோம், அந்த மாதிரி இது வந்து நிஃப்டி 50 பீஸ் கூட பார்த்தோம். அது மாதிரி இது வந்து ஐடி பீஸு. இது வந்து ஐடி செக்டாரோட மொத்த இதுவும் உங்கள் கையில் இருக்கும், வெறும் 38 ரூபாயில். வேணுன்றப்ப அதிகப்படுத்திக்கலாம் உங்களுக்கு ஸ்டாக்ஸை. செலவுக்கு பணம் தேவைப்படுறப்ப விற்றுக்கிறலாம். அந்த மாதிரி ஒரு வசதியான ஒரு இது. அதனால் இதை நீங்கள் முயற்சி பண்ணலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. அனைவருக்கும் சப்ஸ்கிரைப் செய்த, பார்த்த, பகிர்ந்த அனைவருக்கும் மிக்க நன்றி.